இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலா எனக்கு அப்பானால தான் வந்தது. செல்வா சார் ஃப்ரம் விகடன் இருக்கார்ல, அண்ட் அப்பாவும் தலைவாசல் எல்லாருக்கும். தலைவாசல், அமராவதி எல்லாமே அமராவதி. பண்ணவரு. ஸோ சார் அண்ட் அப்பா தே கோ வே பேக். அப்போலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஐ திங்க் குக்கு கோமாளி முடிஞ்சு கொஞ்ச நாளில் நான் 2 படம் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இதுக்கு கேட்டிருந்தாங்க. வேற ஒரு ரோலுக்கு கேட்டிருந்தாங்க. நாட் ஃபார் திப்பு, ஐ திங்க் ஃபார் மாஹிஸ் கேரக்டர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் ஆஃபீஸ் போய் விகடனுக்கு வந்தேன். சாரை மீட் பண்ணேன். மீட் பண்ணிட்டு இந்த ரோல் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார், நான் பண்ணுவேன் நான். ஏன்னா ட்ரைங் டு டூ லீட் அந்த மாதிரி பேசினேன். அண்ட் தென் திரும்ப அந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்தது. நான் சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்ப அந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்தது. ஆனால் திப்புக்கான ரோலில் வந்தது. அப்போ நான் சரி ஓகே பண்ணலான்றது. ஆனால் அப்போ கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன், பண்ணுமா வேணாமா பண்ணுமா வேணாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது அந்த ப்ராஜெக்ட் பற்றி. இன்ஃபேக்ட் நாங்கள் பைலட் ஷூட் பண்ணப்போ நான் கிருஷ்ணா கிட்டேயும் ஐஷா கிட்டேயும் ஃபர்ஸ்ட் டே பேசினேன்னு நினைக்கிறேன். தெரியல நான் இது பண்ணுமான்னு. ஏன்னா அப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல, வெறும் பைலட் மட்டும் ஷூட் பண்ணிருந்தாங்க ஹாட் ஸ்டாருக்கு. நான் அன்னைக்கு ஷூட்டில் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன், தெரில இன்னையோட ஓடினாலும் ஓடிடுவேன் தெரியல அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். இப்போ கிருஷ்ணா சொன்னாங்க, இல்லை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஒரு ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபார் யூ, பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் ஏதோ ஒரு ஃப்ளோல தான் நான் இதை அப்படியே பண்ணேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்பனால வந்தது தான். ஸோ வெரி இன் சம் வே ஐம் ஆக்சுவலி வெரி கிரேட்ஃபுல் அப்பாக்காக. ஏன்னா அப்பா கிட்ட, ஏன்னா அவர்னால தான் இது வந்திருக்கு. அண்ட் இது நல்ல பெரிய ஹிட் ஆயிருக்கு, த கேரக்டர், த சீரீஸ். ஸோ வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட்.